தலைவர், பகுத்தறிவாளர் கழகத்தின் புரவலர், தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற விழுப்புரம் மாவட்ட பகுத்தறிவாளர் கழகத்தின் தலைவர் துறை திருநாவுக்கரசு அவர்களே, வாழ்த்துறை வழங்கி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மனிதநேயர் மஸ்தான் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் கோபண்ணா அவர்களே, தோழர் சுப்பராயர் அவர்களே, தந்தை பெரியார் படத்தை திறந்து வைத்து சிறப்புரை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றி நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் இரா முத்தரசு அவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களே, சாவித்ரி புலே படத்தை திறந்து வைத்து உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற மேயர் ரகுநாதன் அவர்களே, தம்பி பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பகுத்தறிவாளர் கழகத்தின் முன்னணி தலைவர்களே, காலையிலிருந்து இந்த நொடி வரை சோர்வின்றி அயர்வின்றி இந்நிகழ்வில் பங்கேற்றதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பகுத்தறிவாளர் கழகத்தை சார்ந்த கருச்சிறுத்தைகளே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான என்னுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பின்னர் தமிழர் தலைவர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். நானும் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறேன். பகுத்தறிவாளர் கழகம் தொடங்க பெற்று 50 ஆண்டுகள் நிறைவு பெற்று பொன்விழா கொண்டாடப்பட்டு வருகிற சூழலில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வுகளை பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக பகுத்தறிவாளர் கழகத்தின் பொறுப்பாளர்களுக்கும் தமிழர் தலைவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் குறித்தாக்குகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்களின் படத்தை திறந்து வைக்க வேண்டும் என்பது இந்த நிகழ்வில் எனக்கு இட்டிருக்கிற கட்டாயம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரின் தலைமை மாணாக்கர். பெரியாரின் சிந்தனைகளை செழுமைப்படுத்திய ஒரு போராளி, கருத்தியல் போராளி. பேரறிஞர் அண்ணா பெரியாரின் சிந்தனைகளை அனைத்து தளங்களிலும் விரிவுபடுத்திய பெருமைக்குரியவர், வலிமைப்படுத்திய பெருமைக்குரியவர். தமிழ் மண்ணில் அதை நிலைநாட்டிய பெருமைக்குரியவர். பகுத்தறிவாளர் கழகத்திற்கு இன்றைக்கு இலச்சினை லோகோ ஒன்றை நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் வெளியிட்டார். ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு.
பகுத்தறிவாளர் கழகத்திற்கான இலட்சணை வெறும் கேள்விக்குறி. பகுத்தறிவு என்பதற்கு அடிப்படை கேள்வியை எழுப்புவது என்பதுதான். நான் எண்ணி பார்க்கிறேன், என் பள்ளி மாணவ பருவத்தை திரும்பி பார்க்கிறேன். எனது சொந்த கிராமம் அங்கனூரில் நான் 8ஆம் வகுப்பு வரையில் பயின்ற காலம். 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது எங்கள் வகுப்பு ஆசிரியர் மறைந்த பெரியசாமி அவர்கள் திட்டக்குடியிலே ஒரு மேடை நாடகம் நடைபெறுகிறது, அந்த நாடகத்தை போய் பார்க்க விரும்புகிறவர்கள் போகலாம், நான் அனுமதிக்கிறேன், போய் வாருங்கள், நாடகத்தை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அறிவுறுத்தினார், வழிகாட்டினார். 8ஆம் வகுப்பு படிக்கிற போது 12 வயது முடிந்து 13 வயது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சிறிய வயது, சொல்லப்போனால் குழந்தை வயது, பிஞ்சு வயது. சொந்த கிராமத்தை விட விட்டு வேறைக்கும் போகாத காலம். முதன்முறையாக 8 கிலோமீட்டர் தாண்டி 2 ஆறுகளை கடந்து ஒரு நகரத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சி ஒன்றிலே பங்கேற்பதற்காக அந்த வகுப்பிலிருந்து 3 மாணவர்கள் மட்டும் நடந்து அந்த நாடகத்தை பார்க்க வந்தோம். அங்கனூருக்கும் திட்டக்குடிக்கும் 8 கிலோமீட்டர். பேருந்து வசதி இல்லாத காலம். 1970-71 அந்த காலகட்டம். 74-75 இருந்தது. 2 மாணவர்கள், ஒரு மாணவி, 3 பேர் நாங்கள் ஆறுகளை கடந்து வந்து திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற அந்த நாடகத்தை தரையிலே அமர்ந்து பார்த்தோம். அந்த நாடகத்தின் பெயர் அண்ணா ஒரு காவியம். நீரோட்டம் அடியார் எழுதிய ஒரு நாடகம். தரையிலே அமர்ந்து அந்த நாடகத்தை பார்த்தபோது அந்த நாடகத்தில் முதலாக பார்த்த பாத்திரம்தான், உருவம்தான் பகுத்தறிவு பகடவன் தந்தை பெரியார் என்கிற பாத்திரம். இன்னும் அது பசுமரத்தாணி போல் நெஞ்சிலே பதித்திருக்கிறது. அண்ணாவாக ஒருவர், பெரியாராக இன்னொருவர். இந்த பெரியார் என்கிற பாத்திரம் நெஞ்சிலே ஆழ பதிந்துவிட்டது. இப்போதும் அந்த பாத்திரம் நன்றாக பசுமையாக நினைவு. தடுமாறுகிற, தட்டு தடுமாறுகிற வார்த்தைகளால் பேசக்கூடிய ஒருவராக, வெங்காயம் வெங்காயம் என்று அடிக்கடி பேசக்கூடிய ஒரு பாத்திரமாக, அதிலே பெரியாராக தோன்றி நடித்தவர் அடியார் என்று பின்னால் நான் தெரிந்து கொண்டேன். பூவை செங்குட்டுவன் என்பவர் எழுதிய பாடலின் முடிக்க பெற்றது. அதில் எனக்கு நெஞ்சிலே அப்படியே நின்று போனவை என்னவென்றால், ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டும், அவன்தான் பகுத்தறிவுள்ள மனிதன் என்று அந்த நாடகத்திலே கருத்து முடிந்தது. அதுதான் இன்றைக்கு எனக்கு நெஞ்சிலே பதிவாகி இருக்கிறது. ஏன் என்று கேள்வி எழுப்புகிறவர்கள் தான் பகுத்தறிவுள்ளவனாக இருப்பான். ஏன், எதற்கு, எப்போது, எப்படி, எங்கே, இந்த கேள்விகளை எழுப்ப வேண்டும். இந்த கேள்விகளை எழுப்பாதவன் பகுத்தறிவுள்ளவனாக பரிணாமம் பெற முடியாது. அந்த நாடகத்தில் எவ்வளவோ வசனங்கள், எத்தனையோ பாத்திரங்கள், பாடல்கள், எத்தனையோ காட்சிகள் என்றாலும் நெஞ்சிலே நிற்கிற சொற்கள் பகுத்தறிவு தொடர்பாக பெரியார் வலியுறுத்திய ஒரு செய்தியாக இந்த கேள்விகள் தான் தொக்கி நின்றன. இப்படி கேள்வி எழுப்புகிறவர்கள் தான் பகுத்தறிவுள்ளவர்களாக வாழ முடியும் என்பதை அதிலே காண முடியும். என்னுடைய 13வது வயதிலே என் நெஞ்சில் ஆழ பதிந்த கருத்து இன்றைக்கு
பகுத்தறிவாளர் கழகத்தின் பொன்விழா மாநாட்டில் ஏன், எதற்கு, எப்போது, எப்படி, எங்கே என்று கேள்வி எழுப்பக்கூடிய அந்த கேள்வியை பகுத்தறிவாளர் கழகத்தின் சின்னமாக தமிழர் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பதை நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். அந்த காலத்தோடு இன்றைய நாளையும் நான் பொருத்தி பார்க்கிறேன். அந்த புள்ளியில் தொடங்கிய என் பயணம் இந்த நாள் வரையில் ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கிறது. ஒரே பகுத்தறிவு பாதையில் நான் பயணித்து வந்திருக்கிறேன். சுயமரியாதை என்கிற சன்மான பாதையில் பயணித்து வந்திருக்கிறேன். அதனால்தான் தரையிலே அமர்ந்து அண்ணா ஒரு காவியம் பார்த்த திருமாவளவன், அந்த பள்ளி சிறுவன், இன்றைக்கு செஞ்சியிலே பகுத்தறிவாளர் கழகத்தின் புரவலராக இருக்கிற தமிழர் தலைவர் ஐயா அவர்களின் அருகே அமர்ந்து அவரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுகிற நிலையை நான் எட்டியிருப்பதாக எண்ணி பெருமைப்படுகிறேன். பகுத்தறிவை போதித்தவர் தந்தை பெரியார். அறிவிலே பல வகை உண்டு. அதிலே கேள்வி அறிவு என்றும் உண்டு. படித்து படித்து உள்வாங்கிக் கொள்கிற படிப்பறிவு உண்டு. பட்டறிவு உண்டு. அதுதான் அனுபவம். பட்டறிவு உண்டு. ஆனால் எல்லா அறிவையும் விட மேலானது மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடியது, மனித ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது பகுத்தறிவு தான். இந்த அறிவெல்லாம் அறிவாக மட்டுமே இருக்கிறது. இவற்றை ஒட்டுமொத்தமாக இந்த கேள்விகளுக்கு உட்படுத்துகிற போது உருவாகக்கூடிய ஞானம் இருக்கிறதே, அதுதான் பகுத்தறிவு. எல்லாத்தையும் தந்தை செய்கிறார், அதனால் நான் செய்கிறேன். என் பாட்டன் செய்தார், அதனால் நான் செய்கிறேன். என் முப்பாட்டன் செய்தார், அதனால் நான் செய்கிறேன் என்று ஏன், எதற்கு என்று கேள்வி எழுப்பாமலேயே அப்படியே அதை பின்பற்றுவது என்பது பகுத்தறிவுக்கு நேரெதிரான. அந்த அறிவு பயனில்லாத அறிவு, காலத்தை விரயமாக்கும் அறிவு, வாழ்வை பாழாக்கும் அறிவு. ஆகவே கேள்வி எழுப்ப வேண்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை கூட நீ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பெரியார் சொல்லுகிறார், நான் சொல்லுவதை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அது ஏன், எதற்கு என்று கேள்வியை எழுப்பி விடை காண். அதுவே உனக்கு சரியான விடை கிடைத்தால் அதுவே உனக்கானது. அதை பின்பற்று. பொதுவாக இயக்க தலைவர்களாக இருப்பவர்கள் நான் சொல்லுவதை கேள் என்று சொல்வார்கள். ஏன் இதற்கெல்லாம் கேட்கக்கூடாது, சொல்றதை செய். அதுதான் தலைமை பண்பாக இங்கே பார்க்கப்படுகிறது. ஆணையிட்டால் அடிபணிய வேண்டும், கட்டளை இட்டால் உடனே அதை சிறவே கொண்டு செய்து முடிக்க வேண்டும். ஏன், எதற்கு என்று கேள்வி எழுப்பக்கூடாது. ஆக மனிதன் சுயமாக சிந்திக்க கூடாது என்று சிந்தனைக்கு பூட்டு போடுகிற நிலையை இத்தனை ஆண்டுகளாக, ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகளாக நமது முன்னோர் கடைபிடிக்க வேண்டிய அவலம் இருந்திருக்கும். அவ்வாறு நீ சுயமாக சிந்திக்க பழகு. உனக்கும் சிந்திக்கும் திறன் உண்டு. உண்மையை உணர்கிற ஆற்றல் உண்டு. சரி எது, தவறு எது என்று சீர்தூக்கி பார்க்கிற ஆற்றல் உனக்கும் உண்டு. ஆகவே யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி பின்பற்றாதே. இதை யார் சொல்லுவார்? சமூக பொறுப்புள்ளவர்களால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். ஒட்டுமொத்த மாந்த குலத்தை, மனித குலத்தை நேசிக்கிற ஒருவரால் மட்டும்தான் இந்த அறிவுரையை சொல்ல முடியும். பொது வாழ்க்கையை ஈடுபடக்கூடியவர்கள் அனைவரும் பதவிக்காக, பரிசுக்காக, பொருளுக்காக என்கிற கண்ணோட்டத்தில் தான் ஈடுபடுகிறோம். என்னையும் சேர்த்து சொல்லுங்கள். அப்படித்தான் நாம் பொது வாழ்வை புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் பொது வாழ்க்கை என்பது அது அல்ல. இந்த தலைமுறை மட்டுமல்ல, அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினரும் அறிவு நலத்தோடு வாழ வேண்டும், பகுத்தறிவோடு வாழ வேண்டும், தன்மானத்தோடு வாழ வேண்டும். யாரும் கிடந்து உழலக்கூடாது, அடிவடிந்து உழலக்கூடாது. யாரும் தன்னை
ஆதிக்கம் செய்ய அனுமதிக்க கூடாது. அப்படி அவன் தன்மானத்தோடு தன் சொந்த காலம் இருக்கிற வகையிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தலைவர் இந்த நூற்றாண்டில் தமிழ் மண்ணில் தோன்றினார். அவர்தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். தன் குடும்பம், தன் பெண், தன் பிள்ளை, தன் அடுத்தடுத்த வாரிசுகள் அவர்களுக்கு எத்தனை கோடிகளை சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் அவர் கனவு காணவில்லை. இந்த மக்கள் எப்படி இங்கே மூட நம்பிக்கையில் வீழ்ந்து கிடக்கிறார்கள், அடிமை சகதியில் கிடந்து உழலுகிறார்கள். இவர்களை மீட்பது யார்? இவர்களை நல்வழிப்படுத்துவது யார்? இவர்களை தன்மானவர்களாக தலைமையிலிருந்து வாழ வைப்பது யார் என்கிற கவலை அவருக்கு கேள்விப்பட்டது. இந்த கவலையோடு பொது வாழ்க்கைக்கு வந்தவர்தான் தந்தை பெரியார். அவருக்கு மிகச் சரியான ஒரு தலைமை மாணாக்கராக கைவர பெற்றவர்தான் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா என்கிற ஒரு மாமனிதர், பெரியாரை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு மாமனிதர், அந்த கொள்கையை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதை மேலும் மேலும் விரிவுபடுத்தி செழுமைப்படுத்தி மக்களிடத்தை கொண்டு போய் சேர்ந்த ஒரு பேரறிவாளர் அண்ணா. அவர் பெரியாருக்கு மொழிபெயர்ப்பாளராகத்தான் சேர்ந்திருக்கிறார். முதலாக அவர் திருப்பூரிலே பெரியாரை சந்திக்க நேர்ந்திருக்கிறது. அதுவே அவர்களின் நட்புக்கு அடித்தளமாக அமைய பெரியார் நடத்திய குடியரசு இயக்கத்துக்கும் விடுதலை இயக்கத்துக்கும் துணை ஆசிரியர் பொறுப்பேற்க புரட்சியாளர் அம்பேத்கர், முகமது அலி ஜின்னா போன்ற தலைவர்கள் எல்லாம் பெரியாரோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற போது அவர்கள் ஆங்கிலத்திலே பேசினால் அதை தமிழிலே பெரியாருக்கு மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பாளராக அண்ணா பணியாற்ற தொடங்கி பெரியாரின் சிந்தனைகளை முழுமையாக உள்வாங்கிக் கொண்ட ஒரு பேராளுமையாக வளர்ந்திருக்கிறார். நீதி கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்றார். 1944 திராவிடர் கழகம் என்ற இயக்கத்தை உருவாக்குவதற்கு அந்த பெயரை முன்மொழிந்ததே பேரறிஞர் அண்ணா. திராவிடர் கழகம் என்ற பெயரால் இயங்குவதற்கான அடித்தளத்தை அமைத்தவர், திசைவெளியை தீர்மானித்தவர் பேரறிஞர் அண்ணா. திராவிடர் கழகத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கு பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புகிற பெரும் பணியை அண்ணாவும் பெரியாரும் சேர்ந்து மேற்கொண்டார். நாடு விடுதலை பெற்ற போது 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்த போது அதை துக்க தினமாக கொண்டாட வேண்டும் என்று பெரியார் அறிவித்த போது அண்ணா அதிலே முரண்பட்டார். பெரியாருடைய சிந்தனை இன்றைக்கும் வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது. அண்ணாவின் சிந்தனையும் புறந்தள்ள முடியாததாக இருக்கிறது. இரண்டு பெரும் ஆளுமைகள் ஒரே பிரச்சனையில் மாறுபட்ட நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள். ஆனால் இரண்டும் சரி என்று சொல்லுவதை போன்ற ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. பார்ப்பனர்களின் கைகளில், பணியாட்களின் கைகளில் இந்த நாட்டை ஒப்படைத்துவிட்டு போகிறார் வெள்ளைக்காரன். அவர்கள் இங்கே சாதியின் பெயரால், வர்ணத்தின் பெயரால் கொட்டமடிக்கக்கூடிய கும்பலாக இருக்கிறார்கள். அவர்களின் கைகளில் ஆட்சி காலத்தை ஒப்படைத்து விட்டு போகிற போது இந்த நாடு விடுதலை பெற்று விட்டது என்று எப்படி நான் ஏற்றுக்கொள்வது? குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் கையில், ஆதிக்கம் செய்யக்கூடிய சமூகங்களின் கையில், சாதி ஆதிக்கம் செய்யக்கூடிய சமூகங்களின் கைகளில் நாட்டை ஒப்படைப்பதை நாம் சுதந்திரம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பெரியார் அன்றைக்கு சிந்தித்தார். அண்ணா அதிலிருந்து மாறுபட்டு வெள்ளையர்களை விரட்டி அடித்த பின்னர் நாம் இந்த சுதந்திர நாளை வரவேற்க வேண்டும். இந்தியராக, திராவிடராக, தமிழராக நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் கிடந்த
அந்த ஆங்கில பிரிட்டிஷ் காலனி ஏகாதிபத்தியத்தில் கட்டுப்பாட்டில் கிடந்த ஒரு காலனித்துவ நாட்டு மக்களாக இல்லாமல், பிரிட்டிஷாரின் குடிமக்களாக இல்லாமல் சுதந்திரம் பெற்ற இந்திய குடிமக்களாக நாம் மாறுகிறோம் என்ற வகையில் இதை வரவேற்கத்தானே செய்ய வேண்டும் என்கிற கருத்தை அண்ணா வைக்கிறார். அண்ணா வரவேற்றதும் சரி, பெரியார் அதை எதிர்த்ததும் சரி. இதுதான் ரெண்டு தலைவர்கள், பேரறிஞர்களாக இருந்து சிந்திக்கிற தலைவர்களின் நிலைப்பாடுகளாக நாம் பார்க்க முடியும். ஆனால் பெரியாருடைய தீர்க்கமான அந்த சிந்தனை இன்றைக்கும் பொருந்துகிறது. 1947 ஆகஸ்ட் 15 இந்த நாடு மக்களுக்கு ஒப்படைக்கப்படவில்லை, பார்ப்பன பனியா கும்பலிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்தியாவில் பார்ப்பனர்கள் மட்டுமில்லை, பனியாக்கள் மட்டுமில்லை. பனியாக்கா காந்தியடிகளின் சமூகம், வைசிய சமூகம். பார்ப்பனர்கள் என்றால் பண்டிட் ஜவஹர்லால் நேரு உதாரணம். பண்டிதர் நேரு கையிலும் காந்தியடிகளின் கையிலும் பார்ப்பனர் பணியா இவர்களிடம் ஒப்படைத்து விட்டு போகிறது. இந்த சுதந்திரம் உழைக்கிற திராவிடர்களுக்கான, எளிய மக்களுக்கான, பாட்டாளி மக்களுக்கான, பாடுபடுகிற மக்களுக்கான சுதந்திரம் இல்லை. பெரியாரின் சிந்தனை. நாடு விடுதலை பெற்ற போது எப்படி சுதந்திரம் இல்லை என்று ஏற்க முடியாது என்றாரோ, அதை போல 1950 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் அவரே முழுமையாக இருந்து வலுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு மதத்துக்குமான சுதந்திரம் வழங்கப்பட்டதை முதலாக கண்டுபிடித்து அதை எதிர்த்தவர் தந்தை பெரியார். அண்ணாவும் பெரியாரும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியவர்கள் தான். ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்தவர்கள் தான், பார்ப்பனிய மேலாதிக்கத்தை எதிர்த்தவர்கள் தான். அம்பேத்கர் எழுதிய சட்டம், அதே பார்ப்பனியத்தை எதிர்க்கிற அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம், அதே பார்ப்பனியத்தை எதிர்க்கிற பெரியார் அந்த சட்டத்தில் மதங்களுக்கான சுதந்திரம், வழிபாட்டுக்கான சுதந்திரம், இந்த மதங்கள் தங்களுடைய கருத்துக்களை பரப்புவதற்கான சுதந்திரம் வழங்குவது மறுபடியும் அதே சமூக கட்டமைப்பை நிலைநாட்டுவதற்கு பயன்படும், அதை திருத்த வேண்டும் என்று அந்த குடியரசு ஆன நேரத்தில் அரசமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் கோரியது. முதல் திருத்தம் நடைபெற்றது வேறு விவகாரத்திற்காக. ஆனால் அவர் கோரிய முதல் திருத்தம் மதங்களுக்கு வழங்கப்படுகிற சுதந்திரம், மத பிரச்சாரம் செய்வதற்கான சுதந்திரம். அப்படின்னா யார் ஆதிக்கம் செய்வார்கள், யாருடைய கருத்து இங்கே அதிகமாக பரப்பப்படும், அவர்கள் மூடநம்பிக்கைகளை தான் பிரச்சாரம் செய்வார்கள், பகுத்தறிவை பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள், ஆரிய மாயையை தான் பிரச்சாரம் செய்வார்கள், பகுத்தறிவு கருத்துக்களை பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள். ஆகவே அந்த சுதந்திரம் வழங்குவது தவறு என்று முதலில் அரசமைப்பு சட்டத்தில் குற்றம் கண்டுபிடித்தவர், தீர்க்கமான தொலைநோக்கு பார்வையுள்ளவராக விளங்கியவர் தந்தை பெரியார். அப்படி என்றால் அம்பேத்கர் தவறிழைத்தாரா என்று ஒரு கேள்வி எழுப்பலாம். அம்பேத்கர் செய்ததும் சரிதான், பெரியார் எதிர்த்ததும் சரிதான். ஏனென்றால் இது பல மொழி, பல மதம் வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிற நிலையில் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான சுதந்திரத்தை மட்டும் தடுக்க முடியாது. எல்லா மதத்திற்கான பரப்புதல், வழிபடுதல் என்கிற சுதந்திரத்தையும் பறித்துவிட முடியாது. அது ஒரு இக்கட்டான இடம்தான், ஒரு நெருக்கடியான இடம்தான். ஆக இப்படித்தான் பேராளர்கள், பேரறிஞர்கள், ஒரே திசைகளில் சிந்திக்கக்கூடியவர்கள், பயணிக்கக்கூடியவர்கள் சில புள்ளிகளில் முரண்படுவதும். அப்படிப்பட்ட தீர்க்கமான பார்வை இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லை, உழைக்கும் மக்களின் மீது அக்கறை உள்ள, அவர்களை எப்படியாவது மீட்க வேண்டும் என்கிற கவலையோடு பணியாற்றக்கூடிய, பணியாற்றிய ஒரு மாபெரும் தலைவர் தான், மாமனிதர் தான் பகுத்தறிவு பகலவர் தந்தை பெரியார். அந்த பெரியாரின் மாணாக்கராக பேரறிஞர் அண்ணா எவ்வளவு இயல்பாக பெரியார் சொன்னதை எவ்வளவு நாணயத்தோடு, இலக்கிய நயத்தோடு, சொல் நயத்தோடு
மக்களிடத்தை கொண்டு போய் சேர்த்தார் என்பதை நாம் அறிவோம். அதை மணிக்கணக்கிலே பேச வேண்டியது. ஒரு நூல் எழுதியதற்காக கைது செய்யப்பட்டு 6 மாதம் சிறையில் இருந்தவர் பேரறிஞர் அண்ணா. அவர் எழுதிய நூல் ஆரியமாயி. யாரும் ஆரியர் என்கிற சொல்லு பயன்படுத்துவதே இல்லை, பேசுவதே இல்லை. ஆரியர் என்றால் பிராமணர், பார்ப்பனர். ஆரிய மாயை என்றால் பார்ப்பனர்கள் பரப்புகிற கட்டுக்கதைகள், அவர்களை பற்றிய பிம்பம், கடவுளை பற்றிய கதைகள், புராண கதைகள், அவர்கள் நடத்துகிற வேள்வி, அவர்கள் நடத்துகிற யாகம், பூசைகள், இவையெல்லாம் இந்த மக்களை பயக்கக்கூடிய பணிகளாக இருக்கின்றன. ஆகவே இங்கே 2 இனம் உண்டு. ஒன்று ஆரிய இனம், இன்னொன்று திராவிட இனம். இங்கே 2 கலாச்சாரம் அல்லது பண்பாடு உண்டு. ஒன்று ஆரிய கலாச்சாரம், இன்னொன்று திராவிட கலாச்சாரம். இங்கே 2 மொழி உண்டு. ஒன்று ஆரியர்களுக்கான சமஸ்கிருத மொழி, இன்னொன்று திராவிடர்களுக்கான தமிழ் மொழி. ஆரியர்கள் இங்கே வருவதற்கு முன்பு இந்தியாவிலும் வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் தான். திராவிடர்கள் தான் நாகர்கள். ஆரியர்கள் ஈரான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு ஆசிய பகுதிகளில் இருந்து பல தலைமுறைகளாக நடந்து இந்திய பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் திராவிட கலாச்சாரத்திற்கு நேர் எதிரானவர்கள். அவர்கள் வாழ்க்கை முறை, அவர்களது குடும்ப அமைப்பு முறை, அவர்களுடைய கடவுள், அவர்களுடைய வழிபாட்டு முறை, அவர்களின் உணவு உள்ளிட்ட இதர பண்பாடு, இவை அனைத்தும் இந்த மண்ணின் பூர்வீக குடிகளுக்கு எதிராக இருந்தன. பிறகு எப்படி அது இங்கே கலந்தது? அது ஆதிக்கம் செய்தது. மன்னர்களை வளைத்து போட்டார்கள். மன்னர்களின் துணையோடு தமது ஆதிக்கத்தை இங்கே நிலைநாட்டிக் கொண்டார்கள். இதையெல்லாம் அம்பலப்படுத்துகிற நூல் தான் பேரறிஞர் அண்ணா எழுதிய ஆரிய மாயை. மேக்ஸ் முல்லர் என்ன எழுதினார்? அவர் எல்லாவற்றையும் ஆரிய கலாச்சாரமாகவே பார்த்தார். இந்திய மண்ணை ஆரிய வர்த்தம் என்றே அழைத்தார். சர்ஜான் மார்ஷல் என்ன சொன்னார்? இல்லை, அது வேறு, திராவிட கலாச்சாரம் வேறு என்று வேறு பாதையில், வேறு கோலத்தில் இந்த மண்ணின் வரலாற்றை திருத்தி எழுதினார். இதையெல்லாம் அந்த நூலில் அவர் அம்பலப்படுத்துகிறார். ஆம்பி டூப்போ என்கிற ஒருவர், ஆம்பி டூப்போ, அவர் ஒரு பிரெஞ்சு பாதிரியார். அவர் பார்ப்பனர்களின் குணநலங்கள் என்னவாக இருக்கும் என்பதை ஆங்கிலத்திலே வரையறுத்து காட்டியிருக்கிறார். பார்ப்பனர்கள் நயவஞ்சகர்கள், சிரித்து மயக்கக்கூடியவர்கள், இரட்டை நாக்குள்ளவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல என்று ஒரு பெரிய பட்டியலையே பார்ப்பனர்களுடைய குணநலங்கள் இவைதான் என்று அவர் ஒரு நூலில் எழுதியிருக்கிறார். அதை பேரறிஞர் அண்ணா ஆரியமாயி குறிப்பிடுகிறார். இதெல்லாம் இந்த காலத்தில் எதற்காக நடந்தது என்றால், குறிப்பிட்ட ஒரு சாதியின் மீது வெறுப்பை விதைப்பதற்காக அல்ல, பல ஆயிரம் தலைமுறைகளாக குறிப்பிட்ட ஒரு சமூகம் உழைக்கிற மக்களை ஏற்று பிழைத்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து இந்த மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக அதை அம்பலப்படுத்துகிற பணியில் இருக்கிறார். அதிலிருந்து காரணம் சுரேஷன் கிடையாது. அது ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு போர். நெடுங்காலமாக இந்த மண்ணில் மக்கள் ஆரிய மாயையில் மயங்கி கிடக்கிறார்கள். அவர்கள் உடல், அவர்கள் தோற்றம், அவர்களுடைய உடை, அவர்கள் பேச்சு, அவர்களின் மொழி, இவையெல்லாம் இவர்களை மயக்கக்கூடியவையாகவே இருக்கின்றன. அவர்களின் அணுகுமுறை அவர்களிடம் தென்றெடுத்து கிடக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. அதற்கு ஆட்சி நிர்வாகம், மன்னராட்சி நிர்வாகம் துணையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் வீழ்ச்சி அடைந்தவர்கள் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை தமிழர்கள் தனித்து இயங்கினார்கள். எந்த ஆதிக்கமும் இல்லாமல் இருந்தார்கள். கிபி 2ஆம் நூற்றாண்டு தான் 1800 வருஷத்துக்கு முன்னால். 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான்
இவர்கள் வருகை, இவர்களுடைய கலப்பு, இனக்கலப்பு, மொழி கலப்பு, கலாச்சார கலப்பு, ஆதிக்க மேலாதிக்க போக்கு, இவையெல்லாம் பிறகுதான். பழந்தமிழர் காலத்தில் சாதி இல்லை, வர்ணாசிரம தர்மம் இல்லை, பிராமணர் சத்திரிய வைசியர் சூத்திரர் என்கிற பாகுபாடு இல்லை, பிறப்பால் உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு இல்லை. இதெல்லாம் கிடையாது. தமிழர்கள் அப்படி வாழும். தமிழர்கள் தான் அன்றைக்கு திராவிடர்கள் என்கிற பெயரில் அழைக்க பெற்ற நாகர்கள். இவர்களுக்கு நனி நாகரிகம், சகோதரத்துவம் மேலோக்கி இருந்தது, சமத்துவம் மேலோக்கி இருந்தது. ஆனால் ஆரிய கலாச்சாரம் எல்லாம் இல்லை. இங்கே ஊடுருவி மன்னர்களின் வழி இங்கே நிலைநாட்டப்பட்ட பிறகு நாமெல்லாம் சேர சோழ பாண்டிய மங்கை மூவேந்தர் எங்கள் தமிழ் மன்னர்கள், பல்லவர்கள் எங்கள் தமிழை மந்தை ஆண்டவர்கள், இப்படி இந்த மன்னர்கள் செய்த பிழைதான், வரலாற்று பிழைதான் தமிழ் சமூகம் வீழ்ச்சி அடைவதற்கு காரணம், விழுந்து போனதற்கு காரணம். இதை நுட்பமாக புரிந்து கொண்ட இரண்டு பேரும் புரட்சியாளர்கள். ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொருவர் தந்தை பெரியார். திராவிடம் என்ற சொல்லை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிடம் என்பது தட்சிண பிரதேசம் என்கிற பொருளை புரிந்து கொள்ள முடியதல்ல, தென்னிந்திய மாநிலங்கள் என்கிற பொருளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அந்த பொருளில் இவர்கள் அதை பயன்படுத்தினார்கள் என்று நாம் புரிந்து கொள்வது தவறு. திராவிட நாடு கோரிக்கை வைத்ததனாலேயே இது தென்னிந்தியாவோடு தொடர்புடைய கருத்தியல் என்று எழுதிவிடக் கூடாது, சுருக்கிவிடக் கூடாது, அதற்கு ஒரு எல்லையை வரையறுத்து விடக் கூடாது. திராவிடம் என்பது இந்தியா முழுவதும் ஆரியத்திற்கு எதிராக உருவான ஒரு புரட்சிகர கருத்தியல். திராவிடம் என்பது ஒரு கருத்தியல் அடையாளம், கருத்தியலுக்கான சொல்லாகும். அப்படி அதை நாம் புரிந்து கொள்வது. அது நிலத்தோடும் இனத்தோடும் மொழியோடும் மட்டுமே தொடர்புடையதல்ல. ஆரியம் என்றால் திராவிடம், ஆரிய பண்பாடு என்றால் திராவிட பண்பாடு, ஆரியம் என்றால் வர்ணாசிரமம், திராவிடம் என்றால் சமத்துவம். இப்படித்தான் அது தொடக்க காலத்தில் நம்முடைய தலைவர்கள், நம்முடைய சிந்தனையாளர்கள் திராவிடர் தமிழர், திராவிடர் தமிழர் என்று மாறி மாறி ரெண்டும் ஒரே சொல்லாடல் என்று அடிப்படைத்தான் பெரியாரும் பயன்படுத்தி இருக்கிறார், பேரறிஞர் அண்ணாவும் பயன்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு மொழிவெளிக்கு பிறகு 1956க்கு பிறகு மொழிவெளி மாநிலங்கள் பிரித்ததனாலேயே கன்னடம் வேறு தமிழர் வேறு, ஆகவே அவன் தெலுங்கனாக இருக்கும்போது நாம் தமிழ், அதனால மறுபடியும் மொழி அடிப்படையே ஒரு இனம் தேசிய இனமாக எழுச்சி கொள்வது யாருக்கும் மாற்றம் இருக்கிறது. ஆனால் திராவிடர் கழகமோ திராவிட கருத்தியலோ தமிழுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எதிராக இருந்தது என்பது ஒரு மாயை. ஆரிய மாயை போல இதுவும் ஒரு மாயை. யார் மீதும் நாம் வன்மம் கொண்டு பேசுவோம். வரலாறாக நாம் முதல் தலைமுறைக்கு சொல்லித் தர வேண்டும். சென்னை ராஜதானியாக இருந்த போது இந்த மண்ணில் தெலுங்கு பேசுகிறவர்கள், கன்னடம் பேசக்கூடியவர்கள், மலையாளம் பேசக்கூடியவர்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரே மாநிலத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு என்று நாம் பார்க்கிற இந்த எல்லை கிடையாது. சென்னை ராஜதானியிலே, மதராஸ் மாகாணத்திலே. ஆகவே அப்போது ஒரு இயக்கம் கட்டினால் நாம் அப்போது பிறந்திருந்தால் கூட இப்படித்தான் இயக்கம் கட்டியிருக்கிறோம். இதைத்தான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரின் கருத்துக்களை செழுமைப்படுத்தினார், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ந்தார். இந்த எளிய மக்களை எப்படி இந்த வர்ணாசிரம கோட்பாடு என்பது அல்லது பார்ப்பனிய கலாச்சாரம் என்பது அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறது, அவர்களை மூட நம்பிக்கைகளில் உழக வைத்திருக்கிறது என்பதை அம்பலப்படுத்துகிறார். பிறகு தேர்தல் அரசியலுக்கு வருகிறார், ஆட்சியை கைப்பற்றுகிறார். அந்த ஆட்சியை கொண்டு போய் யார் காலடியில் வைத்தார்? பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்னார். இதை போல ஒரு மாநாட்டின் அரசியல் களத்தில் கிடைப்பானா என்பதை தயவு கொண்டு எதிர்பார்க்கிறேன். பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இடையிலே கருத்து முரண்கள் எழுந்தன என்பது உண்மை. பெரியார் அண்ணாவை விமர்சித்தார் என்பது உண்மை. ஆனாலும் அவர் எந்த சூழலிலும் தேர்தல் அரசியலில் ஈடுபட மாட்டேன், என் மக்களுக்காக நான் என் இறுதி மூச்சு வரை அரசியல் பதவி ஏதும் இல்லாமல் அர்ப்பணித்து உழைப்பேன்
என்று உழைத்தவர் பெரியார். தேர்தல் அரசியலுக்குள் வந்து தேர்தல் களத்தை சந்தித்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதும் அந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு போய் தந்தை பெரியாருக்கு காணிக்கை செலுத்தினார் பேரறிஞர் அண்ணா என்பது அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு முன் மாதிரி. இதுதான் திராவிட மாடல். இதுதான் திராவிட மாடல். தன்னுடைய குருவை, தன்னுடைய கருத்தியல் குருவை எத்தனை இடைவெளி இருந்தாலும் கடைசி வரை மதிப்போம். இதோ தலைவர் நாற்காலி கிடக்கிறது, இந்த நாற்காலி காலியாகவே இருக்கும், அது ஐயாவுக்கான நாற்காலி, நான் பொதுச் செயலாளராகவே இருப்பேன் என்று பேரறிஞர் அண்ணா உறுதி எடுத்துக் கொண்டதாகவும் ஒரு தகவலை நாம் பார்க்கிறோம். சின்ன சின்ன முறைகள் வந்தாலும், தேர்தல் பாதை தேர்தல் அல்லாத பாதை என்ற இடைவெளி இருந்தாலும், அந்த தேர்தல் களத்தில் சந்தித்ததை சாதித்ததை வெற்றியை என் தலைவருக்கே நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த பொருத்தன்மை நாகரிகத்தின் உச்சம். அரசியல் உலகில் பார்க்க முடியாத ஒரு நாகரிகம். சுயமரியாதை திருமணத்தை செய்தார் பெரியார், அதை சட்டமாக்கினார் பேரறிஞர் அண்ணா. இதைவிட வேறு என்ன குழுவுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஆசானுக்கு செய்ய வேண்டிய கடமை? திராவிட நாடு கோரிக்கை வைத்து போராடியவர் பேரறிஞர் அண்ணா மொழிவெளி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிந்த பிறகு என் மண்ணுக்கு தமிழ்நாடு என்றுதான் பெயர் வைப்பேன் என தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர்கள் எப்படி தமிழ் தேசத்திற்கு எதிரானவர்கள், தமிழ் மண் என்கிற மரபுக்கு எதிரானவராக இருக்க முடியும்? தமிழ்நாடு என்று பெயர் அந்த வழியை அப்படியே பின்பற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். மாநில மார்க்ஸ் நூற்றாண்டு விழாவின் போது 1985 என்று கருதுகிறேன், முரசொலியில் கார்ல் மார்க்ஸ் அவர்களை பாராட்டி கலைஞர் எழுதுகிறார், ஒரு கவிதை எழுதுகிறார். அதில் எனக்கு மனதிலே பதிந்த வரிகள் 3. ஒரு நீண்ட நெடிய கவிதை, 3/4 பக்கம் கவிதை. முதல் பக்கத்திலே தலைப்புச் செய்தியாக வந்த கவிதை, மார்க்ஸ் ஒரு புத்தகம், ஏங்கல்ஸ் அதன் நூலகம், மாவீரன் லெனின் அதன் செயலகம் என்று முடித்தார். இந்த மூவரையும் ஒருங்கிணைத்து கட்சிக்கும் சிங்கத்தின் தோற்றம் கற்களிலோ கனிவும் துணிவும் அச்சித்து வாழ்வதுவோ முதலாளி வர்க்கத்தை என ஆற்றெழுந்த எழுத்துக்கு வித்திட்ட வேலை மார்க்ஸ் ஒரு புத்தகம், ஏங்கல்ஸ் அதன் நூலகம், மாவீரன் லெனின் அதன் செயலகம் என்று சொன்னார். இந்த மூவரையும் இணைந்து அவர் எழுதுகிறார். நான் பார்க்கிறேன், பெரியார் ஒரு புத்தகம், அண்ணா அதன் நூலகம், கலைஞர் அதன் செயலகம், திராவிட கருத்தியலை இந்த மண்ணில் பரப்பியதை நிலைநாட்டியதில் இந்த மூவருக்கு மிகப்பெரும் பங்கு இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.